ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவானி ஹரி பிளாக்ஸ். வாங்க பிளாக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேக் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ராகி மாவு ஒரு கப்பு, பட்டர், இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், நாட்டு சர்க்கரை, அப்புறம் வந்து பேக்கிங் பவுடர், கோகோ பவுடர், ஒரு அரை கப் பால், இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். அந்த பட்டர் வந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்து நம்ம பீட்டர் வச்சு நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி விட்டுறணும். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆனோடனே அதில் நம்ம எடுத்து வச்சுக்க ராகி மாவு அது கூட ஆட் பண்ணிவிட்டு 3/4 கப் நாட்டு சர்க்கரை, 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு அரை கப் பால், அதுக்கப்புறம் வந்து நம்ம கோகோ பவுடர் 2 ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்ல தோசை மாவு பதத்துக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். நல்ல தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்ல தோசை மாவு மாதிரி இருக்கணும், கொஞ்சம் ஓரளவு இது வந்து நம்ம கப் கேக் தான் பண்ண போகிறோம். கப் வந்து எடுத்து அதில் வந்து நல்லா பட்டர் தடவி வச்சுருக்கணும். எடுத்துருக்க பேட்டர் வந்து ஒரு அரை கப் மாதிரி ஊற்றிக்கணும். எல்லாம் மேலே கொஞ்சம் பொங்கி வரும்ல, அதுக்காண்டி தான் நம்ம இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி அந்த தட்டில் இதை வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும். சூப்பராக இருக்கும் இந்த கேக்கு. ராகி மாவில் நம்ம பண்ண போகிறோம். நார்மலாக வந்து கோதுமை மைதாவில் பண்ணுவோம். இது வந்து ராகி மாவில் பண்ண போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கரெக்டாக நம்ம எல்லாம் எடுத்து முடிச்சப்பறம் மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே பண்ணினீங்கன்னா அது வந்து மெல்ட் ஆயிரும். அதுக்காண்டி தான் நீங்கள் நட்ஸ்லாம் போடுறதா இருந்தால் இப்போவுமே போட்டுக்கலாம். இது இந்த மாவுலேயே கொஞ்சம் மீதி இருந்துச்சு, அது நம்ம எப்பவும் போல் கேக் பண்ணுவோம்ல, அது கேக் தனியாக அந்த மாதிரி பண்ணியாச்சு. இந்த 4 கேக் மட்டும் நான் வந்து வேக வச்சு எடுத்து பண்ணியிருந்தேன். 2 மாடலில் பண்ணியிருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக ராகி மாவில் பசங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.